நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணக்குழு இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத களத்துல நேரடியா அவங்க கிட்ட தெரிஞ்சு கேட்கறதுக்காக இங்க வருகை தந்திருக்கிறோம். வாங்க அவங்க கிட்ட போய் பேசலாம். உங்களுடைய பேர் என்ன, நீங்க என்ன தொழில் பண்றீங்க? வியாபாரியா இருக்கேங்க, கடை வச்சிருக்கேன். என் பேர் விஜயகுமார். ஓகே, இப்ப நீலகிரி மாவட்டத்துல உங்க வாழ்வாதாரத்துக்கு எல்லாரும் பொதுவா என்ன பண்றீங்க? இங்க டீ எஸ்டேட் இருக்கு, அப்புறம் ஃபேக்டரிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபேக்டரிங் எல்லாம் இப்ப ஒன்றும் இல்லை. இங்க பிளஸ் மார்க்கெட் இருக்கு. வேற வேணும் பெருசா தொழில் ஒன்றும். டீ எஸ்டேட்டும் விவசாயம் மட்டும் தான் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள்லாம் என்ன? சில பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்காத பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குங்க. இப்ப மார்க்கெட்டே எடுத்துக்கோங்க, டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. டெமாலிஷ் பண்ணி பாதி இங்க கொண்டு போட்டிருக்காங்க. மார்க்கெட் அப்படியே பாதி ஒரு வருஷத்துல முடிச்சு தராங்க. இது வரைக்கும் 2 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் முடிச்ச மாதிரி எது கிடையாது. அது அப்படியே பெண்டிங் ஆயிட்டு. இனி எலெக்ஷன் வரப்போது, இனி இன்னும் ஒரு வருஷம் கூட தாண்டி போலாம். அது மாதிரி இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இப்ப பொதுவா உங்க மாவட்ட மக்கள் பொதுவா நீங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை முன்வைத்திருக்கீங்க இந்த எலெக்ஷனை முன்வைத்து? சீசன் இந்த நீலகிரி பொறுத்தளவுக்கு வெறும் டூரிஸ்ட் பிளேஸ் எதிர்பார்த்தா இருக்கு. டூரிஸ்ட் பிசினஸ் பயங்கரமா அடிபடுது. அது வண்டிங்க ஒரு டைமிங் அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வெஹிக்கிள் தான் அலோவ் பண்றாங்க. சீசன்ல ஒன்னும் வியாபாரம் இல்ல, எல்லாமே அடிபடுது. இப்ப காட்டேஜ் ப்ராப்ளமும் நடந்துட்டு இருக்கு. அதனால ஊட்டியில வியாபாரிகள் தான் பிரச்சனையா இருக்கு. வியாபாரம் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள், அதாவது 2026 இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆட்சி அமைய இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கிட்ட நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல, எல்லாம் நல்லது நடக்கணும், நல்லதை செய்யணும் தான் எதிர்பார்க்கிறோம். எழுதி பண்ணி எல்லாத்துக்கும் நல்லதா போட்டா எலெக்ஷன் பண்ணி எப்படி நடத்துவாங்கன்னு தெரியல. இனி வரவங்க நல்லது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அதெல்லாம் வரவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நல்லதா பண்ணுவாங்க. ஐயா வணக்கம், உங்களுடைய பேரு, நீங்க எந்த பகுதியில இருந்து வரீங்க? மணி, சோலூர். இப்ப நீலகிரி மாவட்டத்துல சில அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனைகள்லாம் என்னென்ன? தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த ஃபாரஸ்ட் இந்த அனிமல்ஸ்ல இதை கொஞ்சம் கட்படி தரணும். அது ஒன்று பெரிய பிரச்சனை. இந்த அனிமல்ஸ் விவசாயமே பண்ண முடியாத நிலைமையில யானை புலின்னுட்டு பயங்கரமான இதுல இருக்கு. இப்ப அந்த ஒரு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இப்ப மக்களுக்கு, ஃபாரஸ்ட் பிரச்சனை. இப்ப நீலகிரி மாவட்ட மக்கள் பொதுவா உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல, சில எதிர்பார்ப்புகள். அப்படி இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள்லாம் என்னென்ன? எது என்ன எதிர்பார்ப்பு? எங்க ஊருக்கு இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், எங்க ஊருக்கு இதெல்லாம் அடிப்படையா தேவையா இருக்கு அப்படின்ற சில எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. ஆமா, நான் ஏரியா கவுன்சிலரா இருந்தேன். எங்க ஊருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் பண்ணேன், நிறைய பண்ணிருக்கேன். இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. தண்ணி வசதி, குடி தண்ணி வசதி, இபி லைன், அந்த இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க சரியாப்படியா முறையா செய்யறது இல்லை. இப்ப வர இந்த இது காணா, சரியாதே காணா. இப்போ அதாவது முந்தி கவுன்சிலரா இருந்தேன்னு சொல்றீங்களா? 5 இயர்ஸ் கவுன்சிலரா இருந்தேன். ஓகே, இப்ப நீங்க கவுன்சிலா இருந்த பீரியட்ல நீங்க பல விஷயங்கள் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்ப சில விஷயங்கள் விடுபட்டு இருக்கும்ல, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் சில விஷயங்களை விட்டுருப்பாங்கல்ல. என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா இந்த ஏரியா இன்னும் நல்லா மேம்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்னென்ன? இந்த ஏரியா மெயினா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா இந்த டீ இலைக்கு ஒரு மானியம் தரணும். டீ தான் மெயின். அதுக்கே தகுந்த பாதுகாப்பு தரணும். தண்ணி வசதி பண்ணி தரணும். தண்ணி எங்க தண்ணி இருக்குதோ கொண்டு எங்களுக்கு எல்லாம் தண்ணி வசதியெல்லாம் பண்ணி தரணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் எங்க தீர்க்க முடியும் கவர்மெண்ட்ல. அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள், அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஆட்சி பொறுப்பு ஏத்துப்பாங்கல்ல, அவங்க அந்த வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கிட்ட நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதான் இதைதான் சொல்லணும். மக்கள் குறை என்ன இருக்கும் அதெல்லாத்தையும் நம்ம பண்ணி அதை தான் அவங்களுக்கு விளக்கா கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்குது, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி தான் கொடுக்கணும் இல்லையா? அதான் பண்ணணும் ஆட்சிக்கு வந்தா.